காய்கறிகளுக்கு நடுவே மறைத்து வைத்து கடத்திய 10 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள புகையிலை உற்பத்திகளுடன் ஒருவரை குமளியில் காவலர்கள் கைது செய்தனர். காமாட்சி பகுதியைச் சேர்ந்த பினீஷ் தேவ் என்பவர்தான் கைது செய்யப்பட்டது. இடுக்கி மாவட்டத்தின் பல பகுதிகளில் விநியோகத்திற்காக கொண்டு வந்த 10 லட்சம் ரூபாயின் தடை செய்யப்பட்ட புகையிலை உற்பத்திகளுடன் காமாட்சி பாரக்கடவு பகுதியைச் சேர்ந்த பினீஷ் தேவ் என்பவரை குமுளி காவலர்களும் டான்ஸ் ஆஃப் குழுவினரும் சேர்ந்து பிடித்தனர். ரகசிய தகவலை தொடர்ந்து குமுளி காவலர்களும் நார்கோட்டிக் செல்லில் டான்ஸ் ஆஃப் அதிகாரிகளும் நடத்திய பரிசோதனையில் குற்றவாளியை பிடித்தனர். தமிழ்நாட்டிலிருந்து காய்கறி ஏற்றி வந்த பிக்கப் வேனில் தான் புகையிலை உற்பத்திகள் கொண்டு வந்தது. 31 சாக்குகளில் நிறைத்த உற்பத்திகள் வேனின் அடிப்பகுதியில் அடுக்கி வைத்த பின்பு மேல் பகுதியில் காய்கறி பெட்டிகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 10 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள பொருட்கள் தான் எடுத்ததாகவும் கூடுதல் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவலர்கள் தெரிவித்தனர். ഏകദേശം 10 ലക്ഷം രൂപയ്ക്ക് അടുത്ത് വരുന്ന പുകയില ഉൽപ്പന്നങ്ങളാണ് പിടിച്ചത്. അത് ഇടുക്കി ജില്ലയെ കേന്ദ്രീകരിച്ചിട്ട് മൊത്തത്തിൽ കൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള അതിനുവേണ്ടി തന്നുള്ള തയ്യാറെടുപ്പ് കൂടി വാഹനത്തിനകത്ത് വെച്ചിട്ട് അതിൻ്റെ മുകളിൽ വേറെ മറ്റ് സാധനങ്ങൾ വെച്ചിട്ട് അതിനടിയിൽ സൂക്ഷിച്ച രീതിയിലാണ് നമ്മൾ കണ്ടെത്തിയത്. ഏകദേശം വിപണിയിൽ വിറ്റ് വരുമ്പോൾ ഏകദേശം 10 ലക്ഷം രൂപയ്ക്ക് അടുത്ത് വരും. പുതിയ ആവശ്യമാണ്. கட்டப்பனை, குமளி, செருதோணி, அடிமாலி போன்ற பகுதிகளில் சிறிய வியாபாரிகளுக்கு விநியோகம் செய்வதற்காக இவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. போதை உற்பத்திகளுடன் கடத்துவதற்கு உபயோகித்த பிக்கப் வேனும் கஸ்டடியில் எடுக்கப்பட்டது. குமளி SHO அபிலாஷ்குமார், CPOக்களான நதீர், ரஞ்சித், மகேந்திரன் போன்றவர்களும் உடனிருந்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளியை ரிமாண்ட் செய்தனர். சம்பவத்தில் கூடுதல் பேருக்கு பங்குள்ளதா என்பதை குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது. நியூஸ் பியூரோ, குமளி.